எப்பொழுது பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு என்று விளையாடிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி விளையாடிக் கொண்டே இருந்தால் இவர்களுக்கு எப்படி அறிவு வளரும்? அறிவு வளர வேண்டுமானால் இவர்கள் இருவரையும் பாடசாலைக்கு செல்ல வேண்டும், அவர்களை அனுப்ப வேண்டும். சரி, இங்குதான் சென்று நான் பார்க்கலாம். கோவிலும் இல்லை, தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை. தாயின் திறந்த கோவிலும் இல்லை, தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை. தண்டரமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பால் மாந்தர் தெய்வம். தாயின் திறந்த கோவிலும் இல்லை, தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஒருமையில் திறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று. கோவிலும் இல்லை, தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை. சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து உரைத்தார், நீங்கள் அழைத்ததாக. என்னமா காரணம்? நிர்மலா, ஆச்சுங்க? சிவபாலா, உங்களை அதிவிரைவாக அழைத்தது காரணம் என்னவென்று கேட்கிறீங்க? அவ்வளவுதானே? ஆமாமா. டேய், ஏம்மா, எனக்கு என்ன? சின்ன சின்னஞ்சிறிய குழந்தையா இருந்தீங்க. உனக்கு என்ன? எனக்கு எதுவும் வேண்டாப்பா. சின்னஞ்சிறிய குழந்தையா இருந்த உங்களை வளர்த்து ஆளாக்கி விட்டேன், தக்க வாலிபராகி விட்டீர்கள். வாலிபராகி விட்டீர்கள். இருந்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு என்று விளையாடி விளையாட்டு தானமாக இப்பொழுது விளையாடாமல் எப்பொழுது நாங்கள் விளையாட போகிறோம்? ஆசை அம்மா இருக்கு சொல்ல நாங்கள் இருவரும் விளையாட்டு தவிர வேற என்ன தெரியும்? இந்த நேரத்தில் மட்டும்தான் அம்மா விளையாட முடியும். விளையாடக்கூடிய வயதாக இருந்தாலும் அது எப்பொழுது விளையாடணுமோ அப்பொழுதுதான் விளையாடணும். ஆனால் அப்படியே விளையாடிக் கொண்டே இருந்தால் உங்களுக்கு அறிவே வளராது. அம்மா, விளையாட்டு திறமை இருந்தால் அறிவு என்பது உங்களுக்கு வளராது. அதற்கு என்னமா செய்யணும்? என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? உங்கள் இருவருக்கு அறிவு வளர வேண்டுமானால் நீங்கள் இருவரும் பாடசாலை கல்வி சாலைக்கு செல்ல வேண்டும். கல்விச்சாலை. ஆமா, நீங்கள் சென்று கல்வியை கற்க வேண்டும், ஆசாரி பார்க்க வேண்டும், ஆசனை பார்க்க வேண்டும், கல்வியை கற்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வில் பயிற்சி, வால் பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் பல வித்தைகளையும் பயின்று நல்ல வீரர்களாக வளர வேண்டும். நல்ல வீரர்களாக வாழ வேண்டும். கலாச்சாலைக்கு செல்ல வேண்டும். ஆமா. வில் பயிற்சி, வால் பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் இவங்களை கற்று வர வேண்டும் என்றால் எங்களுக்கு குருவாக திகழ்வது யார்? ஓ, நீங்கள் கல்வி சாலைக்கு செல்ல வேண்டும், கலாசாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் எங்கு செல்வது, யாரிடத்தில் கல்வியை கற்பது? சொல்ல மாட்டேனா? நம்முடைய குல குருவான சுக்கராச்சாரியார் இருக்கின்றார். நம்முடைய 66 கோடி தமிழ் மக்களுக்கெல்லாம் தலை சிறந்தவர் குல குரு சுக்ராச்சாரியா. அவரிடத்தில் சென்று நீங்கள் இருவரும் கல்வியை கற்க வேண்டும். வால் பயிற்சி, வில் பயிற்சி, யானை ஏற்ற, குதிரை ஏற்ற பல வித்தைகளையும் பயில வேண்டும். ஆமா, நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும், வாழ வேண்டும். உங்களுடைய நல்லாசை போல் இன்றைய சிறகுதோம் இன்றைய நன்னாள் உடனடியாக புறப்படுங்க கல்விசாலைக்கு. இப்பொழுது வேகமாக செல்வோம். நமக்கெல்லாம் குருவாக திகழ வேண்டியவர் நம்முடைய தானவ மக்களுக்கு குருவாக திகழக்கூடிய சுக்கராச்சாரியர் குலகுரு சுக்கராச்சாரிய
தேவலோகத்திலே தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தேவர்களுக்கெல்லாம் குலகுருவாக யாராக தேர்ந்தெடுக்கலாம் என்று ஒரு ஆலோசனைக்கு உற்று நடத்தினார்கள். நான் என்ன செய்தேன்? நன்றாக இருந்த உயிரை மீண்டும் உயிர் பெற செய்யக்கூடிய மிருகச்சஞ்சர் மந்திரத்தை நான் கற்றுணர்ந்தேன். அதனால் இப்படிப்பட்ட நாம் கல்வியை கற்றிருக்கிறோம். மந்திரத்தை நம்மைத்தான் தேவகுருவாக ஏற்றுக்கொள்வார் என்று நான் ஆனந்தத்தில் இருந்தபோது தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த வியாழ பகவானையே குருகுருவாக ஏற்றுக்கொண்டார்கள். தேவர்களே, என்னையா எதிர்த்து அந்த வியாழ பகவானை குருகுருவாக ஏற்றுக்கொண்டார். இப்போது உங்களுக்கு எதிரியாக இருக்கும் 66 கோடி அசுரகுல மக்களுக்கு குலகுருவாக இருந்து உங்களுக்கு எதிரியாக இருந்து நான் செய்கிறேன் என்று அன்றைய முதல் இன்று வரை